அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. பெருந்துறையில் இருக்கேன். என் பேர் சுபத்ரா தேவி. நான் ஒரு சில விஷயங்களை பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணியிருக்கேன். நான் கிருஷ்ணாத்மா ஐயாவோட எனக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு மூலிமா ஒரு சின்ன அறிமுகம் அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சிது. எதிர்பாராத விதமாக தான் எனக்கு அந்த அறிமுகம் எனக்கு கிடைச்சிது. அப்போது நான் அவருடைய கிளாஸ் அட்டன் பண்ணும் பொழுது தொடக்கத்தில் கிளாஸ் போயிட்டு இருந்தது. சரி, சாதாரணமாக நம்ம எப்பவும் போல் உணவு பழக்கம் இந்த மாதிரி அப்படியே அது போகிற மாதிரி அப்படியே எனக்கு போயிட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு. போக 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 தான் இது தன்னை அறியும் கலை அப்படிங்கிறத அர்த்தம் எனக்கு அப்போ முதல்ல எனக்கு புரியல. தன்னை அறியும் கலைன்னா உணவு பழக்கத்தில் கவனமாக இருக்கிறது, அந்த மாதிரி மட்டுமே நான் சிந்திச்சுட்டு இருந்தேன் நான். ஆனால் போக போக என்னையும் எதுக்காக வந்தேன்னு ஒன்று இருந்தாலும் அதை எப்படி போகிறது, ஒரு இடத்துக்கு நம்ம தன்னை அறியும் கலை அப்படின்னா தன்னை அறியறது எப்படி அப்படிங்கிறது அந்த ஒரு வழி அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையாக இருக்குது. அப்போ என்னையும் அறியாமல் அந்த வழியில் நான் போயிட்டுருக்கும் பொழுது தான் என்னையும் அறியாமையே நாம் ஒரு கரெக்டான பாதைக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறத அவர் அழகாக எங்களை அந்த அழகாக அந்த பாதைக்குள்ளே அழகாக நுழைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது உணர்வு ரீதியாக புரிய ஆரம்பிச்சது. இந்த அனுபவத்தை இது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். இதனால் வாழ்க்கையில் மேலும் 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 சிறப்புகள் மட்டுமே கிடைக்கும். சிறப்புகள் மட்டும் நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே நிச்சயம் கிடைக்கும். நம்மளையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது அனுபவத்தில் நான் அனுபவமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு இது. இதுக்கு மேலே எனக்கு எப்படி இந்த அனுபவத்தை உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது பரிபூர்ணமாக உணர்ந்தால் தான் உங்களால் அந்த சந்தோஷத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நன்றி.